ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெரஸ் கார்டன் செட்டப்பில் எப்படி சென்னையில் வாழை மரத்தை மொட்டை மாடியிலேயே வளர்க்கலாம் அப்படின்றத முழுசாக பார்க்க போகிறோம். நான் இப்போ காட்ட போகிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சென்னையில் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற நிறைய பேருக்கு கீழே தரையில் இடமே இருக்காது. அதனால் நம்ம மாடி தோட்டம் வளர்க்குற ஆசையை விட்டுடக்கூடாது. நம்ம மொட்டை மாடியிலேயே ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு அழகான செவ்வாழை மரத்தை வளர்க்கலாம். அது எப்படின்னு இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. எங்கள் வீட்டில் செவ்வாழை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சாதாரண பச்சை வாழையை விட ருசியும் நிறத்துலையும் சத்துலையும் ரொம்ப ஸ்பெஷலானது இந்த செவ்வாழை. அதனால் மொட்டை மாடியில் செவ்வாழை வளர்க்கலான்னு முடிவு பண்ணோம். நார்மலாக மற்ற வாழை மரங்கள் எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக காய்க்கும். ஆனால் செவ்வாழை மட்டும் கொஞ்சம் நேரம் எடுக்கும், பொறுமையாக வளர்க்கணும். அதனால் இதில் ஒரு சின்ன பிளானிங் தேவை. எப்போ நடணும்னு தான். இப்போது ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம இதுக்கு என்ன பாட் செலக்ட் பண்ணலான்னு தான். மார்க்கெட்டில் புதுசாக டெரக்கோட்டா பாட் வாங்கினா ரொம்ப விலை அதிகம். அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா பழைய ஃப்ரிட்ஜ் பாக்ஸை பயன்படுத்தி இந்த வாழை மரத்தை வளர்க்கலான்னு பிளான் பண்ணோம். தூக்கி போடுற பழைய கடைகளில் தூக்கி போடுற அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இருக்கும், காயலாங்கடைன்னு சொல்லுவாங்க சென்னையில். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் அங்கே கிடைக்கும். அங்கே தான் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை நாங்கள் வாங்கினோம். ரொம்ப கம்மி விலைக்கு வாங்கினோம். இதில் ஒரே ஒரு விஷயம் கவனிக்கணும், கீழே பக்கம் அடியில் தண்ணீர் வடிகிறதுக்கு ஓட்டைகள் போடணும். தண்ணி தேங்கினா வேர் அழுகிரும். அதனால் ட்ரைனேஜ் ஹோல் போடுறது கண்டிப்பாக மஸ்ட்டு. இந்த மாதிரி ரீசைக்கிள் பாக்ஸ் யூஸ் பண்ணுறதால 2 நன்மை இருக்குது. ஒன்று, செலவு ரொம்ப குறையும். 2, பிளாஸ்டிக் வேஸ்ட்டுன்னு ஒன்றும் ஆகாது. நாங்கள் இந்த செவ்வாழையை போன வருஷம் மே மாதம்தான் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சோம். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. 1 வருஷம் கழித்து இப்போது எங்கள் வீட்டில் இந்த மரம் ஒரு கட்டையான இலையை விட்டுருக்கு. இந்த கட்டை இலை ஃப்ளாக் லீஃப்னு சொல்லுவாங்க. இந்த கட்டை இலை வந்துருச்சுன்னா அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா வாழைத்தார் போடும். அதாவது பூ மொட்டு வெளியே வரும். இதுக்கு அப்புறம்தான் காய்க்கும் ப்ராசஸ் ஆரம்பிக்கும். நார்மலாக வாழைத்தார் போட்ட நாள்லேருந்து சுமார் 3 முதல் 4 மாதத்துக்குள்ளே அறுவடைக்கு தயாராகும். ஆனால் செவ்வாழை கொஞ்சம் மெதுவாக தான் வளரும் ரகம் என்பதால் சிறிது கூடுதல் நேரம் எடுத்துக்கலாம். அதனால் பொறுமையாக காத்திருந்து மரத்துக்கு தேவையான தண்ணீரும் உரமும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோன்னா நல்ல அறுவடையை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதுக்கு என்ன மண்கலவை பயன்படுத்தணுன்றதை பார்க்கலாம் வாங்க. இதுக்கு என்னென்ன மண்கலவை எடுத்துக்கிட்டோம்னா, தோட்டத்து மண் 40%, 20% வந்து வெர்மி கம்போஸ்ட், 20% மக்கிய ஆட்டு தொழு உரம் இல்லைனா மாட்டு தொழு உரம், 20% கொக்கோபிட் தேங்காய் நார் கழிவு, மக்கிய இலை சருகுகள், வேப்பிலை சருகுகள், இதெல்லாம் தான் நாங்கள் பயன்படுத்திய மண்கலவை. இது எல்லா ஐட்டத்தையும் நல்லா கலந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் முழுசாக நிரப்பணும். நிரப்பிட்டு இன்னொன்று, மொட்டை மாடியில் வளர்க்கும் போது மண் கொஞ்சம் லைட்டாக இருக்கணும், நீர் தேங்காமல் வடிகிற மாதிரியும் இருக்கணும். இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. இதில் நான் மிகவும் பெருமையாக சொல்கிற விஷயம் என்னென்னா, நாங்கள் வெளியிலிருந்து கெமிக்கல் உரம் ஒன்றுமே வாங்க மாட்டோம். எங்கள் வீட்டில் தினமும் வேஸ்ட் ஆகிற காய்கறி கழிவுகள், சமையலறை கழிவுகள், இதையெல்லாம் சேமித்து வச்சு மரத்துக்கு உரமாக போடுவோம். அதோட இப்போ தற்சமயம் கோழி வளர்க்குறதால, மாடி தோட்டத்திலேயே கோழி வளர்க்குறதால கோழி எச்சமும் நல்லா மக்கி அதையும் நாங்கள் ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணுறோம். இலை சருகுகள், அதாவது காய்ந்த இலைகள் சருகுகள் எல்லாம் இதை நாங்கள் தூக்கி எறியாமல் மரத்துக்கு ஓரமாக நாங்கள் குச்சி போட்டுருவோம். இது மெதுவாக நாளாக நல்லா மக்கி இயற்கை உரமாக மாறி நம்ம மரத்துக்கு நல்லா போஷாக்க கொடுக்கும். இது மாதிரி வீட்டு கழிவுகளை உபயோகப்படுத்தினா 2 நன்மை இருக்குது. ஒன்று, கெமிக்கல் இல்லாமல் ஆர்கானிக்காக வாழையை காய்க்க வைக்கலாம். 2, வீட்டு குப்பையும் குறையும். இதை பார்க்கும்போதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இப்போது நாங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் இருக்குது.
அதை சொல்ல போகிறோம். நாளைக்கு தார் எப்போ போடும் அப்படின்னு தினமும் காலையில் எழுந்தது முதல் வேலையாக மாடிக்கு போய் இந்த மரத்தை பார்ப்போம். வாழைத்தார் போட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு ஃபுல் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது காய் எப்படி வளர்ந்துச்சு, எத்தனை சீப்பு வந்துச்சு எல்லாத்தையும் விரிவாக நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது தற்போதைய நிலையை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியான ஃபீலாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாடியிலும் கூட நம்ம வாழை மரத்தை வளர்க்கலான்னு நான் நினச்சே பார்த்ததில்ல. ஆனால் முயற்சி பண்ணி வெற்றி கண்டுட்டோம். மரத்தில் பக்கத்துலேயே 2 கன்று, சின்ன கன்று நல்லா வளர்ந்துருக்கு. அதாவது நல்லா தளைஞ்சு வந்திருக்கு. இதில் நல்ல ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு இது அடையாளம். நீங்களும் இது மாதிரி பழைய ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் யூஸ் பண்ணி லோ பட்ஜெட்டில் வாழை மரத்தை உங்கள் டெரஸ் கார்டன் செட்டப்பில் செட் பண்ணலாம். இதுக்கு பெரிய முதலீடு தேவையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பொறுமையும் தேவையான கவனிப்பு மட்டும் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது முக்கியமான விஷயம் ஒரு பாயிண்ட் சொல்லணும். வாழை மரம் வளர்க்கும் போது ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் மண் நிறைஞ்சிருக்கும் போதும் நல்ல எடையாக வெயிட் இருக்கும். டெரஸில் வைக்கும்போது நேரடியாக நம்ம வைக்கும்போது அழுத்தம் கொடுக்கும். மாடிக்கு பாதிப்பு ஏற்படும். அதனால் கண்டிப்பாக உங்கள் டெரஸில் கீழே பீம் எங்கே வருது அப்படின்னு பார்த்துட்டு அந்த இடத்துல தான் நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும். பீம் இருக்கிற இடம்தான் அதிக எடையை தாங்குகிற இடம். அதனால் இதை கவனிக்காமல் எங்கேனாலும் வச்சிங்கன்னா நீண்ட காலத்துக்கு உங்களுக்கு வைக்கும்போது உங்களோட மாடி தளம் பாதிப்படையும். நம்ம மாடி சேஃப்டி முக்கியம். அதனால் கீழ் பீம் வர இடத்துல நீங்கள் இந்த வாழை மரத்தை வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நான் என்ன கொண்டு வர போகிறேன்னா, ஆடிப்பட்டத்துக்கு என்னென்ன விதைகள் விதைக்க போகிறோம், எந்தெந்த காய்கறிகள் இந்த சீசனில் நல்லா வளரும், அதுக்கு எப்படி மாடி தோட்டத்தை செட்டப் பண்ண போகிறோம், இது எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் முழுசாக நான் காட்ட போகிறேன். அதனால் அந்த வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க. இன்னொன்று சின்னது ஆனால் அழகான விஷயம் சொல்லணும். திடீர்னு வீட்டில் யாராவது விருந்தாளி வந்தாலும், நம்ம வீட்டில் ஏதாவது சின்ன ஃபங்க்ஷன் வந்தாலும் நம்ம மாடியிலே வாழை மரம் வளர்க்கறதால இந்த வாழை இலையை வெட்டி அதில் சாப்பாடு பரிமாறலாம். நம்ம வீட்டிலையே இருக்கிற இலை போதும். அதில் சாப்பிடும்போது அந்த மனமும் ருசியும் இன்னும் அதிகமாயிரும். நம்மளுக்கு சாப்பிடணும்னு தோணும். அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டிலையே வளர்த்த வாழை மர இலைகளை பயன்படுத்தி சாப்பிடும்போது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் உங்கள் மாடியில் வாழை மரம் வளர்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் டெரஸ் கார்டன் செட்டப்பை இது மாதிரி சூப்பராக மாற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி மாடி தோட்டம் மற்றும் மொட்டை மாடி கோழி வளர்ப்பு பற்றி இன்னும் நிறைய வீடியோக்கள் நான் கொண்டு வர போகிறேன். அதுக்காக அந்த பெல் ஐக்கானை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங். ஹாவ் அ நைஸ் டே.